நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சாம்பார் கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. ஆமாங்க, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. பீட்ரூட் சாம்பார் தான், வாங்க பார்க்கலாம். குக்கரில் 150 கிராம் துவரம்பருப்பு, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கேஸில் வச்சுருங்க. குக்கர்லேருந்து ஆவி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுட்டு சிம்மில் வச்சு 5 விசில் விடுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துருங்க. அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனேயுமே ஒரு பாதி வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாதி வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி நம்ம வச்சுருந்த அந்த சாம்பாரில் சேர்த்துருங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளி சேர்த்துருங்க, கொத்தமல்லி சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்களா நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் சாம்பார் ரெடிங்க. மறக்காமல் தினமொரு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.